ஏழ்மையை ஒழிங்கன்னு சொன்னா அதான் ஒழிக்கிறமே. எப்படி எல்லா இலையும் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிரும். விவசாய பிரச்சனையை தீரு, அதுக்கு எப்படி விவசாய பிரச்சனை? விவசாய எல்லாம் கொண்டு வரும். எனக்கு விவசாய சின்னத்தை முதல்ல கேட்கும்போது, காலமாட கேட்கும்போது உயிர் உள்ள எதையும் தர முடியாதுட்டான். மயில கேட்டேன், தேசிய பறவைன்ட்டான். புளிய கேட்டேன், தேசிய விலங்குன்ட்டான். அந்த சண்டை தனி. அப்ப தேசிய மலர் எதுக்கு அவருக்கு கொடுத்தான்னு கேட்டேன். அது எப்பவோ நடந்துருச்சுங்க. இப்படியே சமாளிச்சிட்டோம் தான். கடைசியா யானையை கேட்டேன். யானை அம்மா மாயாவதிக்கு ஏன் கொடுத்தான்னு கேட்டேன். காலமாடு உயிருள்ள எதையும் தர முடியாது அப்படின்னு என்ன பண்ணா, விவசாய கொடுத்தான். இப்ப என்ன நீ புரிஞ்சுக்கிற? விவசாயி அவனும் உயிரோட இல்ல, அவ்வளவுதான். அதை எனக்கு ஏன் கொடுத்தான்? உயிரை கொடுத்தாவது விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றுவான். அவன் முன்னவர்கள் கண்ட கனவுபடி வாழ்ந்த தலைவன். காந்தி கண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு. அம்மையார் இந்திரா காந்தி கொண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு. எங்கள் தாத்தன் காமராஜர் கண்ட கனவு தற்சார்பு பொருளாதாரம். ஊரா நாட்டிலே போய் சோத்துக்கு கையெந்தவா போராடி சுதந்திரம் பெற்றோம்.